நான் இவன் ஆறா உள்ளுக்கு ஆனா அப்படியே உங்க உங்களை வந்து ஒரு மனுஷனாக தான் நாங்கள் மதிச்சு வீட்டு அண்ணினாங்க. தயவு செய்து எடுக்காங்க அண்ணே ஆட்டோவை. எனக்கு இவனில் சரியாக விருப்பம் ஒன்று அன்றைய ரிமோட்டை காணேன்னு சொல்லு. அடுத்த வந்து தேடி எடுத்தாண்டவன் இன்றைக்கு அண்ணன் வரைக்கும் வந்தவன் சரியா இந்த குண்டு மணி இல்லாட்டி போய் நம்பி இருக்கு. தனிகரமாக ரெண்டு கஷ்டப்படுறான்டாப்பாங்க. என்ன இவனை கைமாறு செய்ய போகிற மாதிரியா அந்த மேசை கழி கொண்டுக்கான் தனியாக ஏசியரு ஏசிய வெயிலுக்கு கொண்டாட பிரச்சனை இல்லையோ. இங்கே ஆக்கட்டே கேட்டே போல பார்த்தியே ஒவ்வொரு கேட்டார் பிளக் டோப் எல்லாத்தையும் அடிச்சு போக்கா. மொத்தம் 30 ரெண்டு சொன்னா தான் 5 நான் வச்சிருப்பேன். இதில் 4 வந்துருக்கு. எத்தனை பூட்டிட்டீங்க? 3 ஃபுல்லாக பின்னி 3 இன்டோர்டே பூட்டிங்க. இதில் 4 இன்டோர்டாக இருக்குது. சரிதானே? சரி அவன்ட்டு அங்கே பூட்டி அதை ஒன்று பார்ப்போம். காசு வாரனே எடுப்போம். உங்கள் வீட்டின் நம்பத்தரமான வயரிங் வேலைக்கு பிடிக்க வேண்டிய நாட வேண்டிய ஒரே இடம் விலாசம். அடே இப்போ வெம்பல் என்னண்டா அது வார போது இந்த காலிஞ்சி இல்லையா அப்போ தண்ணி வேற போகிறது பார்ப்போம். இன்னைக்கு சுவிட்சை போட சொல்லி போட்டு தான் இருக்குது விளையாடு இந்த வேலை. ஆளை பார்த்தியா வவ்வால் மேகடை ஆளு விளையாட்ட பேர் இப்போ வரப்போ தண்ணி பிச்சோல். ஓய் ஏய்யா ஏன் 2 வகை இருக்குது. இது சொப்னருக்குள்ள போய் தான் நாங்கள் வரப்போகுது வாங்கி வரப்போகுது. இங்கே இருந்து பார்க்க உங்களை விசுவாசம் ஆயிட்டுனா கிடக்கு. ஓ ஆனால் ஏர்போர்ட்டு போனது வந்தது ஏன் நம்பி கவிதாசு படத்தை வடிவனீண்டே பார்த்துருக்கணும். ஒரு படத்துலேயோ இல்லாட்டி ஒரு நாடகத்திலேயோ இல்லாட்டி ஒரு உலகுலேயோ ஒன்றுலையும் பார்த்துக்காண்டே அப்படி ஒரு படக்கு. சிவாஜினோட உண்மையான வாசம் எனக்கு ஏர்போர்ட்டு போகலான்னு உங்க ஷேர் படாடி அவர் 1/2 மணி நேரம் வந்துட்டே இருக்கும். இரவு கூடிட்டு அதுக்கு அக்கினி மாங்குளத்தில் ஏதோ ஏதாவது கட் பண்ண கடாங்குளத்தில் ஹலோ மதவாச்சியில் ஏனுங்க லேட் ஆயிடுது. நீங்க இந்த மதவாச்சி கோலாம் கடைசி கோலா தனிகரமாக ரெண்டு கஷ்டப்படுறான்டாப்பாங்க. என்ன இவனை கைமாறு செய்ய போகிற மாதிரியா அந்த மேசை கழி கொண்டுக்கான் தண்ணியை போய் ஏன் கழுவுறான் மேசை உத்தியா கிடக்கு கனநேயமான யோசிச்சுக்கான் போல என்ன செய்யறேன்னு. அதை கலை கொண்டு திருப்பி வைத்து திருப்பி கலை சொல்லு. அது கொண்டு போய் ஹர்ண மாவல் போட்டும் இதில் இல்லை கண்ணை பார்த்தியா இதை ஹயர் ஒன்று போயிட்டு வந்து கண்ணை பார்த்தியா சோப்பாக இல்லை மித்திர உள்ளேயுமே இல்லாதாப்பா மேலே போகணும். இப்போ கொஞ்சம் அது புடாமண்டே இங்கே போட்டாங்க. இந்த கடையை போட்டு எவ்வளோ வாங்கிடுதாப்பா சாமான கொடுத்து பார்த்து நீ வந்துக்காது சோப்பாக படுக்கணும் ரேஸ் ஏசி அவனை ஏசியை கொண்டு போய் இங்கே போட்டாங்க. தும்பல ரோட்டுக்கு போகிற தம்பால ரோட்டுக்கு போட்டான் அஜுவேலி. இவன் ஜவு கடியா புறாமண்டேன் ஓ என்ன பைப்பு சரி கட்டுறீங்க என்னது அப்போ டெப்பை விட்டுட்டு வா எடுப்பேன். டெப்பை விட்டுட்டு வா மெட்டையை கொண்டு வா. சரி சரி வைக்க சொல்லி போட்டு வா. இது வருது சாமா ஏசி வருது வருது வரட்டும் வரட்டும். நான் ஏர்போர்ட் இப்போ வந்தேன். எல்லாத்துமே ரிமோட்டை வேண்டி ஆக்கி நீ உண்ட பொறுப்பில் வச்சுறேன். ஏற்றி கண்ண வேற இங்கே போட்டாங்களாப்பா. ஏசிய வெயிலுக்கு கொண்டாட பிரச்சனை இல்லையோ. ஏசி வெயிலுக்கு கொண்டாட பிரச்சனை இல்லையோ.
வடியிலையோ? ஓ அவன் இங்கே வேற எங்கே ஓடாங்கடா? வேற எங்கே கொண்டு விடாங்க? அதுதான்டா வேசிய வெயிலுக்கு வைக்கக்கூடாது. ஏன் மேலே தேக்கல சொல்றது ப்ரோ கூலா மாட்டு கதை இல்லாமலும் சும்மா எனக்கு ஒன்றில் சரியா விருப்பம் ஒன்று. ஏன்னா அந்த சொன்ன ஒரு சொல்ல அப்படியே செய்வான். அடுத்த நாள் அந்த ரிமோட் எடுத்து வந்துட்டு போனோம். அப்படி 7 மணிக்குமே நான் மறக்க மாட்டேன். உண்மையிலேயே நல்ல வழக்கம். இந்த வயசுலேயே அந்த சின்ன வயசுலேயே நல்ல விஷயங்களை கடைப்பிடிக்கிறான். அந்த ரிமோட்டை காணலன்னு சொல்லு. அடுத்த நாள் வந்து தேடி எடுத்தாண்டவன் இந்த கண்ண வரைக்கும் வந்தவன். சரியா என்ன அப்போ பெரிய அவுட்ராகல எதுண்டு 24,000 தூக்குறாங்க புரியும்பா ஆக்கள் வேணும் போடாது. இவ்வளோ நாள் பவுனியா சட்டிக்குளம் 6 வரும். அது மட்டும்தான் எனக்கு தெரியும் பவுனியார். அது விட்ட தண்ணிக்கு சொல்லி விட்டேன் குடிக்க. பஸ்ஸா சொல்லுங்க என்ன வரைச்சு கரண்ட் வரே இல்லையா? பஸ் ஐஎஸ் தீவிரவாதிமே கிடக்கு. ஐஎஸ் தீவிரவாதியா நீங்கள்? இந்த கரண்ட்டை நிப்பாட்டேன் ஆள் பிரச்சனை உரியாட்டேன் பார்த்து போட்டுருவோம். அடி வருது வரு இங்கே ஆக்கட்டே கேட்டே போல பார்த்தியே. ஒவ்வொரு கேட்டேன் காலும் மேலே உண்டு ஃபுல் டஸ்ட் இல்லை. அது கிருஷாந்தண்ணா வந்து அவுட்டருக்கே டஸ்ட்டு போகிற பிரச்சனை இல்லையே. கவர் பண்ணிடுவோம் அவுட்டரையோ அப்போ உஞ்சால் பக்கம் அடிக்க அவுட்டரில் மூடிடுவோம். அதான் அப்படியே மூடிவிடுங்க. யூஸ் பண்ணிக்குள்ளே எடுத்து விடுவோம். எடுத்தாச்சு. ஏன்னா உங்களோட வேலையை முடிக்கிறக்காண்டி தான் பூட்ட சொன்னான். நீங்கள் பூட்டி போட்டு எல்லாத்தையும் பொலிச்சாச்சு டேப்பு தரன்னு ஒட்டி விடும். அப்படியே பொலிச்சு சுற்றி போட்டு 12 12 வந்து வந்துருக்கு 12 24 எத்தனை 2 3 வந்திருக்கு. அது 24 இல்லைடா 18 அந்த 24 இந்த 24 அது ரெண்டும் 12 தண்ணி வந்து சரி ஒன்றும் இல்லாத கிடக்கிறத பூட்டிடுவோம். சரி பாத்தி அவன் வேலையில் எண்ணிட்டுறாப்பா. அவன் காடுவான். இந்த பிளக் டாப் எல்லாத்தையும் அடிச்சுடுவாக்கா. மொத்தம் 30 30 ரெண்டு சொன்னால் தான் 5 நான் வச்சிருப்பேன். இது என்னது சரி இதுக்கு மூடிட்டு போய் குடிக்கிற ஊத்துப்படான். நீங்க தான் பார்க்கல அப்படி ஒரு இங்க வந்து எடுத்ததே இல்ல. அங்க இருந்து கொண்டு வந்துருப்பேன். நீங்க ஏசி வேலை ஆடுறான் வேற எங்க எடுத்த கொண்டு உண்மையா எல்லாம் எதுக்கும் எல்லாம் இதுவும் சப்போர்ட் பண்ணுவோம். ஆனா உள்ளுக்கு தான் 2 ஹவர்க்குலாம் கிடந்தது. 10 11 வருது. 10 11 எண்ணி பார்த்தா தெரியும். அதுல ஒன்று அங்க பூட்டியாச்சியா ஒன்று வரத பூட்டியாச்சு அங்க அங்கே இது இந்த ரூமுக்கும் அந்த ரூமுக்கும் எல்லாரும் இன்னும் 2 ஏசி இருக்க வேண்டியது. இப்போ எத்தனை வந்துருக்கீங்க மொத்தம்? சில நாள் வந்துருக்கு. எத்தனை பூட்டிட்டீங்க? 3 ஃபுல்லா பின்னி 3 இன்டர்னே பூட்டிங்க. இதை 4 இன்டர்லாம் இருக்குது. சரிதான் 10 சரி உண்டு அங்கே பூட்டி அதை உண்டு பார்ப்போம். காசு வாரணும் எடுப்போம். அந்த பிளக் டாப் அடிக்குங்க. அந்த ஃபினிஷ் பண்ண காப்புவா பிளக் டாப் பூட்டிங்க. லோன் பரட்டும் இங்கே விலாசத்தில் கொண்டு ரக்கண்டோடு நிற்காத ஓடு.
அது எப்படி அடிமா அது மாதிரி தான் ஏசி வேண்டாம் அது அடி அந்த ஜென்னலை ஜாதி போட அடி என்ன டஸ்ட் இங்கே இருக்க வார அந்த மூடி வர பொழுத்துன்னு அப்படியே வச்சு டேப் அடிச்சோம் அப்போ அப்படியே கையோட அவங்களே அடிச்சு விட்டா ஐஸ். இவன் ஆள் நெருப்படா ஒரு வகையில சொந்தம் முகத்தை பார்த்தவளாங்க சீனியப்பா இந்த மகன் பேரன் அவா போ மேலே விழா முக்கியமான வா உனை காணும் சபதம் வரத்தோடும் நீ பார்க்கும் பாட்டு தானே கொஞ்சம் வந்தா இங்கே வந்தாலே பாட்டு தான். கை வைக்கத்தான் ஆடும் ஆடும் நாடும் ஓ எங்க ஷான் ஆ உண்ட கை தாங்க புரியுதியா நீ நெருப்புவா ஃபுல்லாக போலீஸ் பண்ணோம் படி மங்கி உங்கள் வீட்டின் நம்பகத்தரமான வயரிங் வேலைக்கு பிடிக்க வேண்டிய நாட வேண்டிய ஒரே இடம் விலாசம் சொல்ல மாட்டேன் என்ன சரி அது 3/4 இஞ்சி எழுதி தந்து விட்டு நான் 3/4 இஞ்சி எழுதல. நான் 1 இஞ்சி தான் போனேன். நான் அட எங்கே சாமான காணும் இங்கே போல ஒரு இஞ்சி விலாயம் போசஸ் இது வாழ்க்கைட்டா நான் இவன் ஆறா உள்ளுக்கு என்ன மேல எடுத்து போட்டு மூடுங்க. யாழ்றாப்பா இவளுக்கு ஒரு சின்ன வயதான வர்ணிக்கிறார் தெரியுமா என்ன ரோட்டை விடுறாங்க ரோட்டில் கரண்ட் அண்ணா தண்ணியோட கரண்ட் உங்க அடிச்சா ரிப்பும் இல்லைன்ற வந்து இன்ஜினியர் இங்கே விளையாடு எப்படி இறங்குறாங்க அண்ணா வந்து கயிறு போயிட்டு சொன்னேன் பந்துல சைஸை என்ன பிடிக்க சொல்லுதா அண்ணா ஒரு அட இப்ப வெம்பல் என்னண்டா அது வார தூண்டா அந்த காலிஞ்சி இல்லையா அப்ப தண்ணி வேற போறது பாப்போம் இன்னைக்கு சுவிட்சை போட சொல்லி போட்டுதான் இருக்கு விளையாடு இந்த வேலை விளையாடும் கடுங்கட்டிக்காரன் தெரியுமா வயரிங் தெரியும் பிளவிங் தெரியும் வால் பிளேட் போட்டா இருக்க தெரியும் இங்கே வாங்க விளையாம ஒரு வயசுக்கு வரியா இல்லை காய்க்கிறாங்க போட்டு விட்டா தெரியாது என்ன போட்டு விட்டாடா போடுவோம் இல்ல அடே என்னதான் ஜட்டி போடுற கதை உண்மையா இருந்தா அதை பப்ளிக்ல சொல்லக்கூடாது ஆளை பாத்தியா வவ்வால் மேகடு ஆளு எங்க வரிய என்ஜினியர் சப் இன்ஜினியர் ஆளை நான் தான் பறிச்சேன் இந்த என்ன புள்ளி போறீங்க என்ன இல்லையா என்ன இல்லை இதுதானோ என்ன இது என்ன இது ஏன் பெத்ரா கடை அம்மாண்ணா நீங்க சரியா ஆளுண்டா இந்த கிருள் முழுக்க முடிச்சுக்கா அதுதான் பொழிச்சு நான் மூடி வருஷம் அட உதவாண்ட ஒன்று கடிச்சாரா இந்த ஐட்டம் ஓட்ட வேண்டிய ஒன் பண்ணுறது எது அது அங்கே எங்கள் ஊரில் வந்து ஓடி வந்தாங்க ஓ இது ரெண்டு இருக்குங்க ஒன்று எலக்ட்ரானிக் இருக்கு ஒன்று மேனுவல் இருக்குது இல்லை மேனுவல்ண்டா வந்து கரண்ட் கொடுக்கறது இல்லை தானாக வந்து தண்ணி நம்பி கொண்டு வர மூடுபடும் மற்றது எலக்ட்ரானிக்ன்ற வந்து என்னன்றது விலாசத்தை கேட்போம் எனக்கு திருப்பி இல்லையா இப்படி ஸ்டார்ட் ஆகும் மோட்டர் அது ரெகுலராக வேலை செய்யணும் ஓட்டோவில் வருதோ எப்படி பார்த்தாலும் தண்ணி குறையும் கொஞ்சம் இல்லை லெவலுக்கு பண்ணி வச்சிருக்கேன்
அப்போ தண்ணி குடிச்சா இப்படி ஓடிக்கொண்டாந்து இருப்பாரு. இது ஓடினா இங்கே ஃபுல்லாக தான் அங்கே போகும். ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக ஆட்டி அங்கே தண்ணி போவாங்க. இல்லை இப்போ உங்கள் ஃபுல்லாகி முடியத்தான் அங்கே வரப்போ. இப்போ உங்களுக்கு அது ஆனால் உங்கள் ஏறிக்கொண்டு இருக்கீங்க அங்கே சாடியாக போகுமோ? அதுவாக போவாது. பெரும்பாலும் அப்படி இல்லைன்ற கொஞ்சம் இந்த போலே இருக்கு. சாதுவாக போத்தான் ஒரு மேலே அது சின்ன ஓட்டே இல்லை. இல்லை எல்லாட்டி போட்டுறா நல்லா கீழே இறக்கி விடுறாரு. செட் பண்ணி போட்டேன். அந்த போட்டுறா நல்லா கீழே இறக்கி விட்டோம்னு சொல்லிட்டு ஓகே. இல்லை என்ன இதுக்குள்ள வந்து மோட்டர் போட சொல்லுங்க. போட சொல்லு அடிங்க விளையாட்ட பேர் இப்போ வரப்போ தண்ணி பிச்சோம். இல்லை கரண்ட் இது மேனுவல் போடுறேன். இது இப்போ போட்டை சப்ளைக்கு வாரதுக்கு போடுவோம். டேங்க் ஃபுல்லாகினோன்னா போல்டால போட்டு அதெல்லாம் வாட்டியே ஃபுல்லாகினு எந்த நேரம். அது வந்து அங்கே மோட்டர் ஒன்றுலேயே விடுறோம். அது அங்கே இருக்குது. அதான் கொண்டு பண்ணி வராங்க. அது ஒரு டேங்கண்டா அதை போட்டு விடுவாங்க. இது என்ன வேகன்ஸ்னா இப்போ எங்களுக்கு இது நிரம்பி முடியத்தான் அது நிரம்பி அடி சொல்லி சரி டிக்கி அடிங்க மேலே வந்துட்டாங்க. பொடியன் மேலேண்டா மேலே இல்லை கீழ் மட்டத்தில் அடிக்கலாம். மோட்டரை போட போகிறோம்பா. ஃபெனல் போர்டில் ஓட்டோவா செட் பண்ணி விடாது விடலாம். ஃபெனல் போர்டில் தண்ணி சொல்கிறேன். தண்ணி குறைஞ்சி போனால் ஒன்றாகிற மோட்டர். எதை சொல்கிறீங்க? இப்போ இந்த ஃபெனல் போர்டு இந்த தண்ணி இந்த போல்வால் இது வைக்கல என்னடா பேர்? ஓ அதை வைக்கக்கூடாது. தண்ணி ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி கொண்டு போகல. ஒரு லிமிட்டு மேலே குறைஞ்சா ஃபெனல் போர்டில் அந்த சுவிட்ச் இருக்குது தானே ஓட்டோவில் விட்டால் செட் பண்ணி சொல்கிறேன். அது வந்து பெரிய இப்போ பாருங்க இப்போ கணக்கு டவுட் போட்டோ சுவிட்சை போடுச்சுருங்க. தண்ணி வருது இப்போ தெரியும் பிள்ளாயவே இல்லான்னு. ஆனால் அது கொஞ்சம் மோட்ரு போல போகாது. ஒன்றும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கு. ஹலோ சாரோட சொல்லிடுங்க. கீழே மோட்டர் சுவிட்ச் கொஞ்சம் விலாசம் நான் கேள்வி கேட்குறேன்னு பேர் வச்சுருங்க. எதிண்ட அவனை அதை பண்ணி விட்டுருவாங்க அந்த கூட்டிட்டாங்கிட்டு. ஓ பிராந்தேகோ நீங்கள் நான் தானே செக் பண்ணாங்க. ஓடு குளிர்மையாக தான் இருக்கு. நான் பார்க்குறேன்னு இதை கொடுத்து விடுங்க இருக்கா. தவறமாக இருந்தால் சரி இது இருக்கு. அந்த இது மோட்டர் சுவிட்சை போட்டு விட சொல்லுங்க இருக்கா. சார் கீழே போட போகிறாங்களா? ஓ அதை போட இல்லை விளாசுங்க. இப்போ 1.5 மோட்டர் இருக்குல்லோ அதை வந்து நாங்கள் தண்ணியை ஒன் பண்ணி போட்டு இவ்வளோத்துக்கு ரெடியூஸ் பண்ணி விட்டாலேயே பிள்ளையே இல்லை. கிட்ட ரெடியூஸ் பண்ணால் பிரச்சனை என்ன. இப்போ இவ்வளோ தூரம் பெரிய வந்து அது இந்த ஏர் வந்து இதாக ஆகிடும். நீங்கள் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் வந்து மாதிரி ஒன்றரை எடுத்து போட்டு பட்டன் 1 இஞ்சி 3/4 இஞ்சி ஆக்கினா அது மோட்டருக்கு வேறுங்க. அப்போ அது ஞாபகத்தில் தள்ளி வரையக்க வந்து அது ரிலீஸ் ஆகிடும். இது சோதனைப்பா. இது சோதனை. ஆனால் எப்படியும் இதால் சொட்டாங்க பாய பார்க்கும் எங்கே இதுக்காகவே போவாங்க. அது இந்த ப்ரெஷரை பார்த்துச்சு அவனு போட பிடிச்சிருமாப்பா. அவனு இது நிரம்பிட்டு இதுக்கு அப்புறம் அங்கே சத்தங்க இது ஓஃப் ஆகிடும். என்ன இது வேலை சரியா அப்படிதான் இதுல ஏதாச்சும் பிரச்சனை இது அளவாளியே முட்டி மழை எண்ணெய் அப்படி பிரச்சனை. அது அங்கே இதால் வேற அது என்னோட இது லொக்காயிடும் முட்டினா சின்ன பெருசாகிங்க. இந்த மண்ணை இது கொஞ்சம் தேவைக்கு தானே காய்க்கும். இது வந்து நாங்கள் அதை முதல் போட்டு இதை 2 போட்டுக்கலாம். எது அப்படி போடையில இல்லைங்க. அப்போ அதுக்கு போட்டால் சொப்னரால் போகுது. இப்போ சொப்னரால் போய்க்குன்னா அதுக்கு ப்ரெஷர் குறைஞ்சி தானே இப்படியும் போவாருங்க. இந்த இதுதான் கரெக்டாக வர போகிறார். இது சொப்னருக்குள்ளே போய் தான் நாங்கள் வர போகுது. டேங்குக்கு வர போகுது. கிட்டத்தட்ட காமத்தியா கதை காய்ச்சில இந்த மோட்டரை போடையிடுவோம் போலே அப்படி காணாது. போட்டா சத்தம் இருக்கு. எவ்வளோ சொன்னாங்க அங்கே சில யார் எடுத்துட்டு வரியா எப்போ அடிச்சா போனீங்க அன்றைக்கு எத்தனை அப்புறம் அப்படி யார் இருக்கா போடுங்க போட்டோம். நீங்கள் இந்த போக்கியல் வண்டி வைங்க. ஓவர் மோட்டர் போட்டாச்சு. ஓவர் 5 ரிசீவர் போட்டானே நீங்கள். ஓ எங்கே நிற்கிறாங்க அண்ணே. இதை போடுங்க. இந்த ஜடவை இந்த மேலே போட்டுக்கிறாங்க. என்ன மேலே போடு. இங்கே இதுக்கு இங்கே முடியா லைட் போட்டு நான் மேலே அதுக்கு போடணும். டேய் சாரு சாரு ஒரு ரூம் இது போட்டலையோ இருங்க. தண்ணியில் இருக்குது அண்ணன் மோட்டர் ஏரியா போனோம். ஃபோன் பண்ணி சொல்லுவோம். போட்டா தண்ணி வர இல்லை போட்டா நாம தாயா போடா கீழே
டிகே மோட்டர் போடுச்சுங்களா போக்கியல் வண்டி வாங்கிறாப்பா அதுக்கே எப்படி இருக்கும் கஷ்டம் கிடையாது குடிக்கிற தண்ணி சாரு சாரு கீழே அப்படி 2 பேர் வேணும்டா குளிக்கிறது கழுவுறது இல்லைப்பா இது சரின்னா தான் அடுத்த லெவல் பார்க்கலாம் ஆ ஒரு தண்ணியை பார்த்துப்போம் அதான் சொல்கிறேன் ஆளை கேட்க போகலாம் டவுட் அடுத்து வாங்க ஆள் டவுட் கேட்க போவோம் ஆத்தி வா காய்ப்போம் என்ன ஓட்ட நீங்கள் குளிக்கிறது கழுவுறது அதுக்கு தான் பெரிய டேங்க் ஓ சின்ன டேங்க் போட்டு ஓ குடிக்கிற கழுவுற பெருசு இது சின்னன் வந்து இந்த கார் கழுவுறாங்க அப்போ குடிக்கிறது சின்ன வித்தியாசம் அது சாவண்ணா இது கூணா குடிக்கிறது ஆ குடிக்கிறது குடிக்கிறது வந்து கிச்சனுக்கு புரியும்பு ஆரோப் வந்து வரும் இந்த பெரிய டேங்கால் போய் அதுக்குள்ளே இது வந்து கால்சியம் மட்டும் ரிமூவ் ஆகி போய் குடிக்கிறதுக்கு இந்த எல்லாம் உள்ள கழிவு எல்லாம் ரிமூவ் ஆகி வரும் அது பெரிய டேங்கில் போக மாட்டேங்க அது பெரிய டேங்கால் அதாங்க சின்ன டேங்கு கழுவுறது வச்சு சின்ன டேங்க் வந்து அந்த 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 இந்த இதுக்குள்ள உங்களோட இப்போ கார் பார்க்கிங்கில் ஒரு டைப் இருக்குது அந்த டைப் மட்டும்தான் இப்போ மற்ற குளிக்கிறது பெருசு 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 க்ளீன் பண்ண தானே குளிமையாக குளிக்கிறேன் க்ளீன் பண்ணி தான் குளிக்கிறது ஏன்னாங்க அந்த பாத்ரூம் ஷவர் இருக்குது அதை அடைச்சி போடும் அந்த சோல்டேன் உப்பு தண்ணி உப்பு தண்ணி ரைட் 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 பிடிச்சிது அடிக்கடி அடைச்சி விட்டுன்னா கேஸ் ஆயிடும் ஆக்களுக்கும் அப்படி தான் அடைச்சா கரைச்சல் ஏர் இழுத்துட்டு வரியா அப்படி ஏர் இழுத்தா பிள்ளைங்க இருந்து க்ளீன் பண்ணி போகணும் இனிமேல் கிளீனாக போட சரி நூல் அடிச்சு பெயிண்ட் இந்த வாரம் தான் எப்படியானு இதுக்கார அடிக்கிற மாதிரி அவர் தான் அவரே இதுக்கலாம் ஓ ஓ என்ன விலம் விடுங்கோன் அங்கே யார் எடுத்துட்டாங்கடா அங்கே ஆக்கள் அது என்னன்றா அடிக்கடி யார் இருக்குது எங்கட மோட்டரை எடுத்து நான் போடான் கிடந்த மோட்ரு இப்போ போட்டான் அடிக்கும் ஏன் ஒரு பக்கம் நிறுத்த வருது மோட்டரை நிப்பாடி பாடியல ஆனா இங்கே இருந்து பார்க்க உங்களை விசுவாசம் ஆயிட்டுனா கிடக்கு ஓ அவ்வளோ உயரத்தில் நிற்கிறேன்டா இங்கால என்னப்பா காதல் பட கடைசி கட்ட பரத் மாதிரி இருக்கும் உங்களையும் பாருங்க கண்ணாடி குரூப் அது உங்களும் அண்டை கூட வீடு அண்ணா உங்களுக்கு இடமில்லை இஞ்சியா அப்படியே போங்க அண்ணா அப்படியே போங்க சொல்றேன் உங்களை வந்து ஒரு மனுஷனாக தான் நாங்கள் மதிச்சிஞ்ச வீட்டை அண்ணினாங்க தயவு செய்து எடுக்காங்க ஒன்று ஆட்டோவை ஆனால் தயவு செய்து ஆட்டோ உள்ளுக்கு எடுக்காங்க ஒன்று அதுலேயே அவன் அந்த ஒல்லியை கொண்டுறாங்க அவற்ற மோனை அவன் ஒரு மெல்லியோட கொண்டுறாங்க அவற்ற மகனை கொண்டுறாங்க அந்த ஒல்லியன் அப்போ வாங்க இனி வந்து ஒரு கண்ணாடி பூட்டி போட்டு வளர்க்கிட்டு பெத்லா சப்பி போட்டு ஏன்னா ஒரு கண்ணாடியை பூட்டி போட்டு வெத்தலாக போய் சாப்பிட்டு போச்சதான் வா அண்டே கள்ளி வா இந்த நல்ல மனுஷன்டா உதாட்ட மொட்டையோ உண்மையான மொட்டை வாங்கிட ஆ இங்கே மேலே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டு தங்குசி அடிப்போம்
ஆனால் நீங்கள் இவ்வளோ வேலை விட்டீங்க தெரியுமா முடி வெட்டான் விட்டு முடி வெட்டுட்டு இப்போ பார்த்தீங்களா கண்ணாடியில் மொத்த மணி அடக்கு உண்மையாக வழியாக கிடக்கு சும்மா தாடியை வளர்த்து வயசு ஒன்றாக இருந்தேன் இப்போ அது டக்கன் இப்போ ஒரு 30-45 படி மேலே அங்கே அவன் காந்துவேன் சொன்னாலும் போட்டான் அவன்டே ஐயோ இத்தனை தூக்கி அடிக்குது அவனை அது விட்ட தண்ணி டேப்பை பண்ணி கொண்டு வாண்டா அவன் அந்த சங்கக்கடை வழி எண்ணெய் இழுக்கிற டேப் இருக்கு இல்லை அதை பண்ணிட்டு வரான் வந்தான் அந்த எண்ணெய் லோக் பண்ணி இதுல வந்து லோக் கொண்டு அவனோட தானே ஏசியை தும்பலை சந்தி கொண்டு விட்டான் தம்பாலை சந்தி கொண்டு விட்டான் உண்மையா இப்போ திருப்பி வந்தவன் எல்லாரும் பகடியில் உண்மைடா ஆனால் ஏர்போர்ட்டு போனது வந்தது ஏன் நம்பி என்னடா ஏர்போர்ட்டு போனது 11:00 இங்கே வந்தோண்டா அது கூட இல்லை சாப்பிட்டு போட்டு வந்ததுயா சாப்பிட்டேன்னா இந்த சோடி சி 4 மணி அப்புறம் இருக்குண்ணா 4 மணி அது சரி 4 மணி என்ற 4 5 6 7 8 9 10 11 டைம் சரிங்க நான் நார்மலாக அங்கே நின்று வர டிலே ஆகும் இப்போ சரியா முந்தைய கவனம் நான் பிச்சு கொண்டு அது 2 மணிக்கோ 3 மணிக்கோ கிட்டாங்க அந்த நீர் குழம்பு துண்டை தாண்டிட்ட வேண்டாம் 5 2 ஹவரும் பாரது தெரியா வரும் கவிதா படத்தை வடிவ நீண்ட பார்த்துருக்கணும் வீடியோவில் கிடக்கு பாரு ஒரு படத்துலேயோ இல்லாட்டி ஒரு நாடகத்திலேயோ இல்லாட்டி ஒரு விளக்குலையோ ஒன்றுலையும் பார்த்துக்கான் அப்படி ஒரு படுக்க கண்ணாடி போட்டோன்னா படுத்தவன் பாரு நீ வேணும்டா ஒரு கட்டது பஞ்சு வந்தது தெரியுமா ஒரு 2 மணி நேரம் படுத்து நான் வரக்குள்ள அதுக்கப்புறம் ஒலிம்பி ஃபுல்லாக முடிச்சுட்டே இருந்தேன் கடைசியே என்னால் ஏறாடாப்பா படுக்கணும் பண்ணி சும்மா படுத்துறாரு ஏடா பாரு இல்லை அது ஏறண்டா சீட் ஓடிங்குது இப்படி சீட் ஓடுங்கன்னா இப்படி வச்சுட்டு இருந்தேன் அது இதுக்குள்ள தீமுக்குது பட்ட பாடு கடவுள் அப்படியே கையை விட்டுறா இல்லாட்டி படுத்தி பெஞ்சு இன்னும் படுக்கல நல்லா நித்திரோடு வைத்த மேடை ஒரு நாள் அதுவை பார்க்க ஒரு வடிவாக டிஷர்ட்டுக்கு வரியா டிஷர்ட் தான் வண்டி காட்டுறோம் எது உண்மையோ நல்லா அக்கினி கவச்சி அவன் உட்காந்து யோசிக்கும் வெள்ளக்காரர் நூல் தானே ஒரு நாள் விட்டவொன்னு ஒரு அளவு தெரியுதா அதுக்கு என்ன காரணம் அதுக்கு வந்து பல காரணங்கள் சிவாஜி என்னோட உண்மையான பாஷை எனக்கு இரவு போட்டு போகலான்னு தெரியும் எத்தனை ஓடுறாப்பா உங்க ஷேர் படாடி அவர் 1/2 மணி நேரம் வந்துட்டே இருக்கும் இரவு கூடிட்டு அதுக்கு பாசம் அக்கினி மாங்குளத்துல ஏதோ ஏதாவது கட் பண்ண கடாங்குளத்துல ஹலோ வவுனியாத ஓட்டிங்கத மதவாச்சியில ஏதாவது நான் எடுத்த ஆளுக்கு இல்லாம்பி டைம் நேரத்துக்கு டைமும் படி பார்த்தா இப்போ மதவாச்சி தான் அண்டிக்கணும் ஏனுங்க லேட் ஆயிடுது நீங்க இந்த மதவாச்சி கோலாம் கடைசி கோலா ஆள் கிடந்ததுக்கு தானே வராங்க சும்மா கோழியோ இல்லை பருப்போ கோழியை தான் பெரும்பாலும் இரவு ஓடு மாடு பெரும்பாலும் கோழியை தான் அவர் சமைச்சு வச்சிருந்தார் கறி இருந்தது அதோட பானம் ஏன்டாடே கருணாவரையில்
என்னடாப்பா என்னடா இப்ப இந்த இதால கேக்குறாப்பா அந்த ஆள் வந்து எப்படி என்றால் வேலை வடியா முடிக்கணும் 2 நாள்ல அந்த வேலை நடச்ச வேலை முடிக்கலாம் அந்த ஆள் ஒட்டுறது 2 மணி தான் படுக்கிறது போக விருப்பம் இல்லை அந்த அளவுக்கு எங்கட சிச்சுவேஷன் இல்லையா முடிய மட்டும் தான் நிற்கும் அது இல்லைண்டாப்பா வேலையை முடிச்சுட்டு முடிய மட்டும் இல்லை முடிஞ்ச அப்புறம் இல்லை சின்ன சின்ன வீணாடா இழுத்து அடிக்குது வச்சு அதுவும் கொன்றையும் கொடுத்தாச்சு செஞ்சு முடிச்சா உனக்கு தான் நல்லா காய் கடந்து உண்மையா செஞ்சு முடிச்சாலும் என்னத்தை சொன்னாலும் அக்னிக்கு இந்த டிஷர்ட் இன்றைக்கு 100க்கு 90 நிற்குது தூக்கி வைக்குது உண்மையா நிற்குது அது வெறும் டிஷர்ட்ல தப்புவாக்காட பாசம் நிறைஞ்ச டிஷர்ட் உண்மையா தாங்க தவுகாங்களை கொடுத்துட்ட டிஷர்ட் எங்கே இருந்தையா அக்னி பேசக்க கவிதை மழை கொட்டுது அக்னி கதை கதைங்களா இன்றைய நாள் எப்படி போச்சு உங்களுக்கு இன்றைய நாள் சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் அதாவது 11:30க்கு முதல் பிற்பாடு 11:30 பிற்பாடு சிக்கல் இல்லை நல்ல சாப்பாடு இரவு இப்போ மாதிரி என் சாப்பிட்டுனாங்க சாப்பிட்டீங்க சரியா சாப்பிட்டேன் சாப்பிட்டோன்னா நித்திர ஒன்று வருது தான் அப்படி இருந்தும் வந்தேன் நம்மளுக்கிட்டு அவங்க தாங்க எங்கோ அவங்க இன்றைக்கி 5000 ரூபா காலையில் வாங்கி தலைமையெல்லாம் மட்டினவங்க பிறகு செலவழிச்சிட்டாங்க பிறகு நல்லா நித்திர விடுறாங்க இறைச்சி கறியோடு சாப்பிட்டு இன்றைக்கு லீவு அப்போ ஒளிமை ஒன்று தாங்க ஏதாச்சும் வேலை செய்யணுமான்னு சொல்லி கொண்டிருக்காங்க மாறி மாறி கிடக்கிற சாமான் அங்கே தூக்கி இங்கே சொல்லிக்கிறாங்க இங்கே வேலை இல்லைன்னு இல்லைங்க ஒரு நாளைக்குன்னு சொல்லி இங்கே வேலை இல்லை இங்கே மேல் ஃப்ளோர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்க நான் செஞ்சால் நேற்றுக்கு செகண்டைக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி போட்டு விடா அப்போ குறை வேலை எல்லாத்தையும் யாரு இந்த ஆள் தான் இந்த ஆள் அப்படித்தான் நேற்று இப்படி தான் ஆச்சு நாளைக்கு வேலைன்ட்டு நாளைக்கு வேலைன்னு தான் சொன்னேன் நாளைக்கு வேலைன்னு சொன்ன காரணம் நேற்று கொழம்புக்கு வர அன்னைக்கு இல்லை ஆள் வந்து கொழம்புக்கு வார ஆசையெல்லாம் போய் முடி வெட்டுறது இல்லாட்டி நேற்றே முடி வெட்ட போகலாம் காரணம் சொல்லுங்க அப்போ நேற்று கொஞ்சம் கேப்பு கிடைச்சா டைம் இல்லாட்டி முதல்ல கிடைக்கல கேப் உண்டு முதல் கிடைக்கலையே முதல் அதை விட முடி வெட்டினா வேலையை விட்டுட்டு போய் வெட்டினேன்னு இல்லை சொல்லுவீங்க அதனால் நேற்று கொஞ்சம் கேப் கிடைச்ச வழியாக வெட்டினார் ஓ ஒரு நாள் உண்டு இவங்க என்னடா யார் எடுக்கிறாங்களா இல்லாட்டி வேறு செய்கிறாங்களா கூட வந்து அப்போ என்ன மாதிரி அடுத்த வேலை திட்டம் அடுத்த வேலை திட்டம் நீங்கள் க்ளீன் பண்ணி கொடுக்கணும் பெயிண்ட் அடிக்க விராகுடி என்ன என்ன யாரும் இழுக்கலையே உங்களோட வேலையெல்லாம் பட்ட வேண்டியதான் திருப்பி கவிதாசுக்கு யாரோ என்ன மெசேஜ் பண்றேன் அவா திக்கோடைய அம்மா அது உனக்கு இல்ல யாருன்னா என்ன இல்லாவும் அங்காள சொல்றேன் அன்றைக்கு எதுக்கு சொன்னேன் வேன்ல போய் அக்னி எதுக்கு சொன்னேன் குறுக்கு ஜோத்தோட பாட்டு அடியுண்ட நீங்களே அடிங்க அது தெரியாது குறுக்கு ஜெரி தேவலை சாரு மோட்டர் போறாளே கேக்குதா ரைட் போல பூட்ட சொல்லு ஒரு அடிக்கல சரியா அடிக்கல விளையாட்டு கிட்ட கொண்டே போன அவுட் மேக்கில் விடு விளையாடு சரியா வேலையா எந்த நேரம் வந்து பிடிச்சான் அம்பிட்டான் அடி அவன் பாவி நல்ல மனுஷன்டாப்பா என்ன வேலாம் தெரியா என்ன அடிக்கடி யாருக்கிற குழாக்கிழமை மாதிரி கிடக்கு முந்தி தெரியுமா குழாக்கிறது தண்ணி இறங்கினா மேலே குடாக்கணக்கில் ஊற்றி போட்டு அடிக்கும் செருப்பு எல்லாம் பாசர் கட்டி போடுறது உனக்கு ஏர் எடுக்காத ஒரு சாட்டை குளிக்கிறாங்க இவனுக்கு யாருக்கு என்ன சம்பந்தம் இவனுக்கு யாருக்கு சம்பந்தம் இவன் தண்டை யார் எடுக்கிற சொல்றான் என்ன தண்ணி வருது ஒரு வாரம்
ஆ ரைட் போடல பூட்டை சொல்லு பரவாயில்ல கொஞ்சம் அடிக்கணும் ஒரு பஞ்சு வரும் ஓய் ஏய்யா ஏன் 2 வகை தான் எங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷராக தாண்டுது தண்ணி வேற பாப்பா அதுக்குதான் என் பாரமே தானே விட்டுருப்பாங்க ஏன்னா சின்ன ஓட்டு இல்லை சாணா இல்லை ஜோதிச்சு பேர் இப்போ இது இல்லாட்டி அந்த எடுக்கலாத எப்படி வேணும் இதுக்குள்ளே எப்படி தண்ணியா இதுக்குள்ளே பேர் தண்ணி எங்க தண்ணி போல கூட்டம் வெட்டி ஓய பாபு அதுக்கே போகும் இதுல ப்ரெஷருக்கு இது காணாது இப்ப தெரியும் மனுவல் பிளேட்டர் விளையாட்டு சொப்னாவே போயிட்டான் போகுது ஆனா கடன் கொடுக்கல உப்பு எல்லாம் போடணும் உப்பு போடுற அவரோட எடுத்துனா கேமரா இருக்கிற இதுல போன்ல திறந்து தண்ணி எங்க போவியா கூடியா இதுதான் பெருமையா தண்ணி பேலன்ஸ் பண்றேன் வடிவா இருக்கு அவ்வளோதான் ஃபுல்லா வந்து போ இது ரொம்ப லேட் ஆக போகுது இது ரொம்ப இப்போ அங்கே வாங்க ரொம்ப இது ரொம்ப முடியாமண்ணா சரி இது ரம்மி முடியா அங்க போகுண்ணா அங்க அளவா தான் இருக்கும் அப்படி கணக்குன்னா பிள்ளை இல்லை அப்போ ஒரு 1.5 இஞ்சியை போட்டிக்கலாம் இப்போ ஏறு மட்டும் உங்களுக்கு இந்த ரேங்கிட்ட லெவல் வரும் மட்டும் உங்களுக்கு இந்த ரேங்காவது கொண்டு வரலாங்க இப்போ அவங்க லெவலத்தில் இருக்கேங்க எப்படி அந்த இது பாவிக்குங்க இப்போ இதில் மேனுவல் ஃப்ளோட் லைன் வேலை செய்தா அப்போ என்ன நிற்கும் நிப்பாட்டும் இந்த ரேங்க் எப்படி முக்கால் இன்னைக்கு வந்து வைக்கணும் இதை பண்ணி போட்டாங்க நம்ம இந்த லாஸ்ட் ரேங்க் அடிக்கிற இந்த ரேங்க் ரொம்ப கவனிந்தாங்க இப்போ அங்கே தண்ணி ஃப்ளோட்டர் அடிக்க போது தான் அடிச்சு ஒன்றா பார்த்து லெவலை பார்த்து செக் பண்ணாங்க இப்போ இந்த ரேங்க் ஃபுல்லாக நின்றாலும் அங்கே குறைஞ்சா அடிக்குதான் இது எப்பயும் இருக்கு எப்பவும் இந்த மட்டத்துக்கு தண்ணி நின்று கொண்டே இருக்கும் புல்லா அப்படி கண்ட்ரோல் இல்லாங்க ஆனா இங்க கூட போறவன் கிடையாது ஏறுற வழிய பாரு என்ன வேகத்துல வருது அப்ப எவ்வளோ இருக்குது
அளவா தான் இருக்கு. இல்ல இல்ல இப்ப இது 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 நிக்கத்தாங்க கூட போவாங்க என்ன பவர் பேக் விட்டுட்டீங்க கேமராண்ட பவர் பேக் அப்போ பிளக் இல்ல உதுக்கு உதுக்கு பவர் பேக் இருக்கு பிளக் ஆஃப் இருக்கா பவர் பேக்ல அப்போ அங்க கேமரா கொடுக்க பட்டி போட்டு கொடுத்தீங்க ஒரிஜினல் அந்த பேக் நான் நேற்று கேமரா போட்டு இப்போ இந்த 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 குண்டுமணி இல்லாட்டி இப்போ நம்பி இருக்கு கிடக்கல எங்கே இப்போ இப்போ கிடந்த போட்டுருவோம் இப்போதைக்கு அதுக்குதான் முக்கியமாக தண்ணி விட அப்போ இப்போ இருக்கிற சூட போடும் இந்த பந்து உயர போயினியா பந்து உயர போகுது ஃபுல்லாக ரெண்டு மோட்டர் வலுதா போவா அப்படி ரெடி பண்ணிக்க இங்கே ரொம்ப தான் அங்கே போகும் இதோ போயிடும்